நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நிதிஷ் பேசுகிறேங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த சில நாட்களில் நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலீஸ் பண்ண நிறைய வீடியோக்கள் வந்து காணாமல் போயிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஆமாங்க, குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப ஸ்பெஷலாக தேடி தேடி எடுத்த நிறைய கட்டுத்தரை வீடியோக்கள் வந்து டெலீட் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதாவது யூடியூபோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நிறைய வீடியோக்களை வந்து நம்ம டெலீட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிட்டேங்க. அதனால் நிறைய வீடியோக்கள் வந்து டெலீட் ஆகிருக்கு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா முழு வீடியோக்களும் ஷார்ட்ஸும் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 120 வீடியோக்களை வந்து நம்ம டெலீட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை டெலீட் பண்ணதோட இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்து பார்த்து ஒரு தனித்துவமான வீடியோக்களையாகவும் நிறைய கோழி வளர்ப்பாளர்களையும் கட்டுத்தரைகளையும் ஸ்பெஷலாக தேடி தேடி உங்களுக்காக வந்து நம்ம எடுத்து போட்ட அந்த வீடியோக்களை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு கேட்கவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி டெலீட் பண்ண வீடியோக்களை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் குட்டி குட்டி எடிட் எல்லாம் பண்ணி மறுபடியும் ரிலீஸ் பண்ண போகிறேங்க. ஏன்னா இது ஒவ்வொன்றுமே வந்து நம்மளோட பொக்கிஷங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பண்ணையாளர்களையும் கோழி வளர்ப்பாளர்களோட அனுபவங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோக்களை கட்டாயமாக உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துகிட்டு போகிறக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் வந்து மறுபடியும் வந்து ஆல்ட்ரு பண்ணி அந்த கண்டென்ட்டை வந்து அப்படியே அதோட சுவாரஸ்யம் குறையாமல் உங்ககிட்ட ரிலீஸில் கொடுக்க போகிறேன். அதில் ஒரு வீடியோ தாங்க நீங்கள் கீழே பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி புதுசாக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் அதில் இருக்கிற கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கங்க. ஏற்கனவே பார்த்தவங்களும் மறுபடியும் வந்து பாருங்க. உங்களோட அன்பையும் ஆதரவு எப்பவும் நீங்கள் தெரிவிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாங்களா? உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். பொதுவாக இந்த கால்நடை வளர்ப்புகளை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரேங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த நாட்டுக்கோழி இனம் பெருவடை இனத்தை பத்தி நம்ம ரொம்ப அதிகமான வீடியோக்கள் நம்ம சேனல்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பெருவடை வளர்ப்பவங்க இல்லாட்டி வந்து கோழி வளர்ப்புல ஆர்வம் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுமையா பாருங்க. நிறைய தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஒரு கோழி வளர்த்துறீங்க, உங்களுக்கு அனுபவம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்களை மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துல கொடுமுடிக்கு பக்கத்துல இருக்கிற சேது நல்ல சிவம் சேவல்கள் பண்ணை அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கோழி பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னார் வந்து நிறைய கோழிகளை வந்து சூப்பரா அழகா பாதுகாத்து வளர்த்துட்டு வர்றாரு. நிறைய லைனேஜ் கோழிகளை வச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லைங்க, கூட அவரோட இல்லத்தரசியான அவர் மனைவி அக்காவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இந்த நாட்டுக்கோழி பண்ணைய அவரோட வந்து சேர்ந்து நடத்திட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டுக்கோழி பண்ணை முழுக்கவே அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பெண்மணியான அவங்க தான் வந்து ரொம்ப சூப்பரா வந்து இதை வந்து பாதுகாத்துட்டு வளர்த்துட்டு வராங்க. அவங்கள சந்திச்சு இன்னைக்கு அவங்களோட நாட்டுக்கோழி பண்ணையில என்னென்ன வச்சிருக்காங்க, எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கு, எங்க இருந்து ஆரம்பிச்சு இப்ப எங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க, தொழிலை எப்படி விரிவாக்கி இருக்காங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற முழுமையான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுதாங்க முக்கியம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அக்கா வணக்கம். வணக்கங்க. உங்களுடைய பெயர், நம்மளோட பண்ணையோட பெயர், எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லுங்க. என் பேர் பாத்தீங்கன்னா சசிகலா. சரிங்க. நம்ம பண்ணை இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஓகேங்க. கொடுமுடி வட்டத்துல மூர்த்திவளைங்கிற கிராமத்துல இருக்கு. கிராமத்துல இருக்கு. சரிங்க. அதாவது வந்து பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெருவடை வளர்ப்பு, குறிப்பா வந்து சேவல்கள் வளர்ப்பு அப்படிங்கும் போது ஆண்கள் அதிகமா ஈடுபடுவாங்க. இதுல வந்து ஒரு இல்லத்தரசியான நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. அக்கா, எத்தனை பெருவடை கோழிகள் வச்சிருக்கீங்க, எத்தனை சேவல்கள் இருக்கு, மொத்தமா நம்ம கிட்ட எத்தனை உருப்படிகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னால எங்க வீட்டுல வந்து பாரம்பரியமா கோழி எல்லாம் வளர்த்திட்டு இருந்தாங்க. சரிங்க சரிங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இவரும் அந்த ஃபீல்டுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாருங்கும் போது ஏன் நம்ம இதை ஒரு தொழிலா நம்மளோட வருமானத்துக்கு சுய தொழிலா நாம பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக நானா வந்து ஏற்படுத்திக்கிட்டது. பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து 150 சேவல் இருக்கு. சேவல்கள் இருக்கு. கொட்டைக்கோழிகளும் ஒரு 50ல இருந்து 60க்குள்ள இருக்குது. 60க்குள்ள இருக்குது. சரிங்க.
எத்தனை வருட காலமா இதை வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? ஏன்னா நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே கோழி வளர்ப்புல இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. எத்தனை வருட காலமா இந்த கட்டுத்தரையை நம்ம நடத்திட்டு வரோங்க? இப்ப நான் கல்யாணம் ஆகி வந்து ஒரு 17 வருஷமா நடத்திட்டு இருக்கிறேங்க. சரிங்க. அதுக்கு முன்னால ஒரு சின்ன வயசுல இருந்தே பாருங்களேன் ஓகே. வச்சிட்டு இருக்கோம் நாங்க. அப்ப பாரம்பரியமா பண்ணிட்டு வரக்கூடிய பண்ணிட்டே ஒரு விஷயம் இருக்கிறோங்க, இது பண்ணிட்டு இல்லைங்களா? தான் இருக்கிறேங்க. சரிங்கக்கா. அதாவது கோழி இனங்கள் அப்படின்னு எடுத்துட்டா எத்தனையோ வகை கோழிகள் இருக்கு. அதாவது சிறுவிடை இருக்கு, இடவெட்டுங்கிறது இருக்கு, அது போக இந்த கிராஸ் கோழிகள் நிறைய இருக்கு, கலப்பின கோழிகள் இருக்கு. பெருவடை மட்டும் செலக்டிவா எடுத்து வளர்த்தறதுக்கு என்ன காரணங்க? என்ன காரணம்னா நம்ம குடுக்குற பொருள் நல்ல தரமா இருக்கணும். சரிங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்கிறது வந்து நம்ம குடுக்கணும் அப்படிங்கறது எங்களோட எண்ணம். சரி. அதனால நாங்க வந்து இந்த பாரம்பரியமான கோழியை வந்து வளர்த்திட்டு இருக்கோம். பெருவடையா வச்சு வளர்த்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால அதை வளர்த்திட்டு இருக்கோம். பொதுவா வந்து இந்த பெருவடை கோழிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேவல்கள் வந்து ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு தனிச்சிறப்பு வாய்ந்ததா இருக்குது. உங்ககிட்ட இருக்க கோழிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உயர்தரமான ஒரு கோழிகளா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? எப்படிப்பட்ட லைனேஜ் நீங்க வளர்த்திட்டு இருக்கீங்க? என்ன எப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க எங்களோட சொந்த கோழிகளே தான் நாங்க பாரம்பரியமா வளர்த்திக்கிட்டு வராங்க. நாங்க வெளியில இருந்தோ விலைக்கு வாங்கியோ வந்து நாங்க வந்து பிரீடிங் எல்லாம் எதுவும் பண்றது இல்லைங்க. எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து வர சேவல் கோழிகளை வச்சுதான் நாங்க வந்து பிரீடிங் பண்ணி அதை வந்து வளர்த்திட்டு வரதுனால எங்க சேவல் வந்து உயர்தரமான ஒரு குவாலிட்டியில இருக்கு. ஒரே லைனேஜ் தான் இருக்குங்களாக்கா? 2-3 லைனேஜ்? 2-3 வெரைட்டி வச்சிருக்கிறோம். 2-3 வெரைட்டி வச்சிருக்கோம். ஓகே. அக்கா, இப்போ கோழிகள்ல என்னென்ன நிறங்கள் நம்ம கிட்ட இருக்குங்க? பாத்தீங்கன்னா செங்கருப்பு, சரிங்க, வள்ளுவர், சரிங்க, ஆந்தை இருக்குங்களா? தமிழ்நாட்டோட பழைய கலர் இது. ஆமாங்க. சரிங்க, கீரி, சரிங்க. அந்த மாதிரி நிறைய மயில், அந்த மாதிரி நிறைய ரகங்கள்ல வச்சிருக்கோம். ரகங்கள் நிறைய இருக்கு நம்ம கிட்ட. சரிங்கக்கா. இப்போ இத்தனை கோழிகளை ஒரு இடத்துல வச்சு வளர்த்தும் போது மெயினா நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த நோய்கள் தான். ஏன்னா ஒரு இடத்துல 10 கோழிகள் இருந்தாவே நோய்கள் வரும். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட சேவல்கள் வச்சிருக்கும் போது இந்த நோய்கள் வந்து பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். நம்ம பண்ணைக்கு நோய் தாக்குதல் ஏதாவது நடந்திருக்குங்களா? இதுக்கு முன்னாடி ஏதாவது இழப்புகள் நடந்திருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா நடக்குங்க. ஏன்னா பருவநிலை மாறும் போது காற்று வழியா நமக்கு வந்து ஏகப்பட்ட நோய்கள் வரும். அது வராமையும் நாங்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க முடிஞ்ச வரைக்கும் போராடி பாத்துருவோம். கோழிகளுக்கு வந்து நாங்க பொதுவா வந்து மருந்துகள் கொடுக்கறது, நாங்க வந்து இயற்கையா வர்ற அந்த கீரை, குப்பமேனி, கீழா நெல்லி, மிளகு, சீரகம், வீட்டுல யூஸ் பண்றோம் இல்லையா, வெங்காயம், சொந்தமா அரைச்ச மஞ்சள், இதையெல்லாம் வச்சு நாங்க வந்து மருந்து தயார் பண்ணி கோழிகளுக்கு கொடுத்துட்டு வரோம். ஓகேங்க. அப்ப ஆங்கில மருத்துவமே போறது இல்லீங்களா? இல்ல தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம்? அதாவது ரொம்ப தேவைன்னா மட்டும் போடுறோம். அதிகமா நாங்க ஆங்கில மருத்துவம் போடுறது இல்ல. சரிங்க. இப்ப இந்த கோழிகள் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆண்களுக்கு நிகரா ஒரு பெண் நீங்க வந்து ஒரு இல்லத்தரசியா இருந்து நீங்க வளர்த்துறது ஒரு சவாலா இல்லீங்களா? இருக்கு. என் கணவர் வந்து எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பா இருக்கிறாரு. என்னோட ஆர்வத்துக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு. சரிங்க. அதனால எனக்கு அது பெரிய கஷ்டமா தெரியல. அக்கா, இப்போ இத்தனை கோழிகள் ஒரு இடத்துல வச்சு வளர்த்திட்டு இருக்கீங்க. ஏதாவது ஆட்கள் போட்டு பாத்துக்கிறீங்களா? இல்ல நீங்களே உங்களோட தனிப்பட்ட மேற்பார்வையில இருக்கா? எப்படி வளர்த்திட்டு இருக்கீங்க? பாத்தீங்கன்னா நானே தான் இவ்வளவு நாள் தனிப்பட்டவன், நானும் என் கணவரும் பாத்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் வேலைப்பளு அதிகமான காரணத்தினாலும் என்னால எனக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகுதுங்கிற ஒரு காரணத்தினாலையும் இப்ப வந்து ஒரு குடும்பத்தினை வந்து கொண்டாந்து இங்க வச்சிருக்கோம். அவங்களோட சேர்ந்துட்டு நான் என்னோட மேற்பார்வையில அவங்க செய்யறாங்க. நாங்களும் கூட அவங்களோட சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்க. இப்ப இந்த பெருவடை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல வந்து அழிஞ்சிட்டு வருதுங்கிறாங்க. உங்களோட கருத்துப்படி இது அழியுதா இல்ல வந்து காப்பாற்றப்பட்டு அடுத்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கா? எப்படி நினைக்கிறீங்க? இது அழியல. இப்ப வர ஜெனரேஷன் எல்லாருக்குமே இதுல ஒரு ஆர்வம் வந்துட்டு இருக்கு. சரிங்க. அதை வளர்த்தணுங்கிற ஆர்வம் வந்துட்டு இருக்குது. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். அதாவது சிறுதானியங்கள் சாப்பிடுறது எல்லாமே, மருந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடறதெல்லாம் குறைக்கிறாங்க. அது மாதிரி இதுலயும் ஒரு சில இளைஞர்களுக்கு ஆர்வம் இருக்கு. அதனால அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்ல முடியாது. இயற்கையை நோக்கி நம்ம திரும்பிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. ஏன்னா நம்ம அந்த பழையபடியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அழிவு சீக்கிரம் நெருங்கிரும். அதனால வந்து புதிய முறைகளை இது பண்ணும். இப்போ அழியாம காப்பாத்தணும்னா என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க உங்களோட பார்வையில? என்ன நடவடிக்கை எடுக்கணும், நாம அவங்கவுங்க தேவைக்கு வந்து இந்த கடைகள்ல போய் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம கொஞ்சோண்டு இடம் இருந்தா கூட நமக்கு தேவையான கோழிகளை வளர்த்தலாம், காய்கறிகள் போடலாம். அந்த மாதிரி நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். அப்ப அழியாம இருக்கும். வீட்டுக்கு ஒரு கோழி இருந்ததுன்னா அழியாம கண்டிப்பாங்க. சரிங்க. இப்போ நோய்களை பத்தி பேசிட்டேங்க. அடுத்தது வந்து தீவனம் அப்படின்னு வரும்போது இந்த சேவல்களுக்கு என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறீங்க? அதே மாதிரி வந்து தாய் கோழிகளுக்கு என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறீங்க? குஞ்சுகளுக்கு என்ன கொடுக்குறீங்க? ஏதாவது ஸ்பெஷல் ஃபீட் கொடுக்குறீங்களா? பாத்தீங்கன்னா சேவல்களுக்கு வந்து கம்பு கொடுக்குறோம். சரிங்க. கம்பு கொடுக்குறோம். அப்புறம் தாய் கோழிகளுக்கும் கம்பு தான். பொரிச்ச குஞ்சுகளுக்கு ஒரு கம்பு சாப்பிடுற ஸ்டேஜ் வரைக்கும் ராகி கொடுக்கும். ஏன்னா அது கொஞ்சம் அது சாப்பிடுறதுக்கு ஜீரணமாக கொஞ்சம்
வசதியா இருக்குங்கிறதுக்காக ராகி கொடுக்கும். சரி. சோ இந்த மாதிரி தீவனங்கள் தான் கொடுக்குறீங்க. நார்மலா எல்லாரும் கொடுக்கறதா கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸ்பெஷலான அதுக்கு ஒரு கவனிப்புன்னு எதுவும் இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா சேவல் ரொம்ப வெயிட் கம்மியா இருக்குது சரி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அந்த நிலக்கடலை பருப்பு இருக்கு இல்லைங்களா, ஆமா. அதை கொஞ்சம் போடுவாங்க. அது காலையில போடும்போது கொஞ்சம் நேரத்துல உடல் போடுவாங்க. வலுவா இருக்கும். வலுவா இருக்குங்க. ஓகே ஓகே. வலுப்பெறும். நல்ல ஒரு இறுக்கம் கிடைக்கும். சரிங்க சரிங்க. வெயிட் கெயின் ஆகும். கெயின் ஆகும். இப்போ குஞ்சுகள் உற்பத்தி அப்படின்னு வரும்போது நம்ம எப்படிங்க இயற்கை முறையில் அடை வச்சு பொரிக்கிறோமா இல்ல வந்து ஏதாவது இன்குபேட்டர்ஸ் யூஸ் பண்றோமா, என்ன மாதிரி பண்றாங்க? இல்லைங்க, இயற்கை முறையில கோழியில அடை வச்சுதான் நாங்க பொரிக்க அடை வச்சுதான் வைக்கிறோம். பொரிக்க வைக்கிறோம். பொரிச்ச குஞ்சுகளை எத்தனை நாட்கள் கோழிகளோட வச்சிருக்கீங்க, எவ்வளவு நாட்கள் கழிச்சு வெளியில மேய்ச்சலுக்கு வர்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அது பாத்தீங்கன்னா பொரிச்சு தனித்தனியாக தான் வச்சிருக்கோம். அது கோழியோட ஒரு 15 நாளைக்கு உள்ளேயே இருக்கிற மாதிரி ஷெட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து வெளியில இது மேய்ச்சலுக்கு இப்ப மேய்ச்சலுக்கு விடும்போது வந்து இந்த வரிச்சாளி, கழுகு, காக்கா இந்த தொந்தரவு எல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. இருக்குங்க. கண்டிப்பா இயற்கையில இருக்க எல்லாமே இருக்கு. எல்லா உயிரினமும் இருக்குது இல்லைங்க, அதனால இருக்குதுங்க. இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நாம ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணிக்கணும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ ஒரு தாய்க்கோழியானது எத்தனை குஞ்சு கோழிகளை வந்து உற்பத்தி பண்ணுதுங்க? அது அந்த சூழ்நிலைக்கு, அதாவது சீதோஷண நிலைக்கு ஏத்த மாதிரிங்க. மழை காலத்துலன்னா கொஞ்சம் அதிகமா பொரிக்குங்க. வெயில் காலத்துல அந்த சூடு இதனால முட்டைகள் வந்து அதிகம் பொரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மழை காலம் குளிர்காலத்துல வந்து நம்ம வைக்கிறது ஒரு 80 to 70% பொரிச்சிருன்னு வைங்கள. வெயில் காலத்துல அது அப்படியே பாதி ஆயிருங்க. 40ல இருந்து ஒரு 30% தான் பொரிக்குங்க. வெயில் தாங்காதுங்க. அக்கா இப்போ பாத்தீங்க அந்த வெயில் காலத்துல வந்து முட்டையில இருந்து குஞ்சுகள் உற்பத்தி வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறீங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். இந்த ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் அப்படி நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஏன் அந்த மாதிரி நேரத்துல வந்து நீங்க இன்குபேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது? எதனால வந்து தாய்க்கோழி மட்டுமே நம்பி இருக்கீங்க? நாங்க ஆரம்பத்துல இருந்தே பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கிறதுனால நாங்க செயற்கை இதுக்கு போக வேண்டாம் அப்படிங்கறதுல தாய்க்கோழியே நாங்க முழுசா நம்பிட்டோம். முழுசா அதையே நம்பிட்டீங்க. ஆமா கண்டிப்பா அது சோட போகாது அப்படின்னு நம்பிட்டோம். அக்கா இப்போ ஒரு 8 to 10 குஞ்சுகள் பொரிக்குதுன்னு வைங்களா ஒரு தாய்க்கோழி, அதை எடுத்து வெளியில மேய்ச்சலுக்கு விட்டுறோம். கழுகு இருக்கு, வரிச்சாளி இருக்கு, காக்கா இருக்கு, பூனை தொந்தரவு, நாய் தொந்தரவு இதெல்லாம் தாண்டி கடைசியா கைக்கு வரும்போது பட்டா சைஸ்ல எத்தனை குஞ்சுகள் தான் நம்ம கைக்கு வந்து சேருதுங்க? இதெல்லாம் போக இப்ப 10 குஞ்சு பொரிக்குதுன்னு வைங்க. சரிங்க. குறைஞ்சது நமக்கு ஒரு 6 5 நிக்குங்க. ஒரு 6 இல்லாட்டி 5 நிக்கலாம். அந்த வரிசாலி கழுகோட தொல்லை இல்லாம இருந்தனா முழுசு நிக்குங்க. சரிங்க. அந்த வரிசாலி கழுகுகளோட தொல்லை தான். அதனால அதையும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. சரிங்க. அக்கா இப்போ ஒரு பட்டாக்கள் நம்ம கைக்கு வருது அப்படின்னா எத்தனை மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அதை விற்பனைக்கு கொண்டு வரோங்க? இப்ப பட்டா கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 7 இருந்து 8 மாசமாவது நாம வச்சிருந்துதான் நாம விற்பனைக்கு 8 மாசம் பட்டா ஆனதுக்கு அப்புறம் தான் விற்பனைக்கு கொண்டு வரோம். எப்படி நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கேங்கக்கா? எப்படி தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்டு இருக்கோமா இல்ல வெளி மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோமா? டிரான்ஸ்போர்ட் ஏதாவது பண்ணி கொடுக்குறோமா இல்ல நம்ம இடத்துக்கு வந்து வாங்கணுமா? எப்படி விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? விற்பனை பாத்தீங்கன்னா நம்ம இடத்துக்கும் வந்து வாங்குறாங்க. சரி. வர முடியாதவங்களுக்கு நாங்க கேக்குறவங்களுக்கு அந்த போட்டோ வீடியோஸ் மூலமா அனுப்பிச்சோம்னா அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் நாங்க பார்த்தோம்னா ட்ரெயின் மூலமா அனுப்பிச்சிட்டு இருக்கோம் வெளி மாநிலங்களுக்கு. இப்ப லோக்கல்ல இருக்கிறவங்க நமக்கு அடுத்த வரைக்கும் வந்து வாங்கிக்கிறாங்க. அக்கா ஒரு மாதத்திற்கு எத்தனை பட்டாக்கள் வரைக்கும் நமக்கு சேல்ஸ் ஆகுங்க? ஒரு அப்ராக்சிமேட்டா கேக்குறேன். பட்டாக்கள் இப்போ ஒவ்வொரு மாசம் நல்லா போகுங்க. ஒவ்வொரு மாசம் கொஞ்சம் டல்லா இருக்குங்க. ரெகுலரா இவ்வளவு போயிட்டு இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். கணிக்க முடியாது. நம்ம நேரம் காலம் ஒண்ணு இருக்கு, அவங்க வாங்குறவங்களோட வசதியும் ஒண்ணு இருக்கு. அதனால ஒரு 4ல இருந்து 5 அந்த மாதிரி போகும். நல்லா போச்சுன்னா 10 கூட போகலாம். அக்கா இப்போ இந்த பட்டாக்கள் நம்ம விற்பனை பண்றோம், சேவல் பட்டாக்களை வந்து நம்ம விற்பனை பண்றோம். மாதம் ஒரு 5 10 போகுதுன்னு வைங்களேன். இந்த வருமானம் இந்த பண்ணை நடத்துறதுக்கும் நிர்வகிக்கிறதுக்கும் போதுமானதா இருக்குங்களா? கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். இல்ல. சரி. இருந்தாலும் நம்ம அந்த ஆர்வத்துக்காக செஞ்சுட்டோம், முழுசா இறங்கி பாத்துரலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக பண்ணிட்டு இருக்கிறோங்க. வருமானம்னு பார்த்தா நம்ம ரொம்ப பெருசா லெவலில எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அதுல வரத அதுகளுக்கே போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். சரி. இருக்கிறத வச்சு திருப்தி பட்டுட்டு இருக்கோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய ஒரு தவறு இதுதான். இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சு நாளைக்கே பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? வாய்ப்பு கம்மி தான். கண்டிப்பா கிடையாது. எது ஒரு தொழில் வந்து முன்னேறக்கு கால நேரம் கண்டிப்பா வேணுங்க. உடல் உழைப்பு கண்டிப்பா போடணும், போட்டே ஆகணுங்க. இல்லைன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலமாவது நமக்கு அவகாசம் கிடைக்கும். உடனே இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு போட்டு நாளைக்கெல்லாம் கிடைக்கிறது எந்த ஒரு தொழிலையுமே நடக்காது. அது இதுலயும் கொஞ்சம் லேட்டா ஆகுங்க. அக்கா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப்பை பார்த்து பண்ணை வைக்கிறவங்க நிறைய பெருகிட்டாங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? இது வந்து சரியா வருமா வராதா? அதை பத்தி சொல்லுங்க.
சரியா வருங்க. அதாவது எதை செஞ்சாலும் ஒரு முறையா சரி முழு என்ன சொல்றது, முழு அர்ப்பணிப்போட செஞ்சா சரி கண்டிப்பா எல்லாருமே செய்யலாம். செய்யலாம். தப்பு கிடையாது. ஓகே. எந்த ஒரு காரியத்தையுமே முழு அர்ப்பணிப்பு உணர்வோட செய்யணும் அப்படிங்கறத என்னோட இது. உங்களோட கருத்து. கண்டிப்பாங்க. சரிங்க அக்கா. இப்ப இந்த சேவல்களுக்கு பொட்டைகளை போட்டு நம்ம குஞ்சுகள் உற்பத்தி பண்றோம். எப்படி செலக்ட் பண்றோம்? அந்த ப்ரீடிங் விடை இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி செலக்ட் பண்றோம்? நிறம் பார்த்து போடுவோமா, இல்ல சைஸ் பார்த்து போடுவோமா, உருவத்தின் அடிப்படையில் கணக்கெடுப்போமா, எப்படி வந்து அதை வந்து சூஸ் பண்ணி போடுறோம்? நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நாங்க கணக்குல எடுத்துக்குவோம். நிறம், சைஸ், அந்த அந்த கோழியோட என்னது கட்டமைப்பு, அந்த உடல்வாகு, அதையெல்லாம் பார்த்து இதோட இதை சேர்த்துனா நமக்கு என்ன இது கிடைக்கும் அதை நாம பாக்கலாம் அப்படிங்கறக்காக போட்டு நாங்க உடைச்சு எடுப்போம். சரிங்க. இந்த பட்டாக்கொண்டை சேவல்களும் பட்டாக்கொண்டை விடைகளையும் கொஞ்சம் பார்த்தேன். அது எப்படிங்க நம்ம கிட்ட ஸ்பெஷலுங்களா எப்படிங்க? ஆமாங்க. நாங்க அந்த ஆரம்பத்துல நாங்க இத அதிகமா நாங்க அதை வச்சிருந்தோம். இதை அழிஞ்சிட்டு அது மாதிரி இப்ப எல்லாம் யாரும் லைக் பண்றது இல்ல. ஆனா அது வந்து எங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சேவலும் பொட்டையும். அதனால அப்படி கொண்டு அதை வச்சுட்டே இருக்கிறோங்க. குஞ்சுகளை உற்பத்தி பண்றீங்களா? பண்றேன். கேக்குறவங்களுக்கு அதையும் எங்களை மாதிரி அதை ரொம்ப விரும்புறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவோம். கட்டாயமா கொடுக்குறீங்க அக்கா. இப்போ இந்த வேடைக்கு இது பட்டாக்களை வந்து நம்ம சேல்ஸ் கொண்டு வரோம் இல்லைங்களா, எப்படிங்க நிறத்தின் அடிப்படையில அதிகமா கேக்குறாங்களா, ஒரு குறிப்பிட்ட நிறம் ஏதாவது வந்து விரும்பி கேக்குறாங்களா எப்படி? ஆமாங்க. நிறம் அந்த நாங்க அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி இந்த நேரத்துல இருக்குங்களா, எங்களுக்கு அது வேணும். அப்படி எங்கள்ட்ட அது இல்ல அப்படின்னா நாங்க ஒரு 6 மாசம் டைம் கேட்போம். நாங்க அது மாதிரி நாங்க சொன்ன மாதிரி இந்த சேவலையும் அந்த போட்டையும் போட்டு நாங்க உடைச்சு எடுத்து கொடுப்போம். பட்டாவா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே வந்து நம்ம தாயும் கோழியும் தான் கொடுக்குறமே தவிர வெளியில இருந்து நம்ம எடுக்கிறது நம்மளோட தாயும் கோழி இந்த வச்சுதான் நாங்க பிரீட் பண்ணி எங்களோட சொந்த இதுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அக்கா, இப்ப இந்த மாதிரி ஒரு பெருவிடை பண்ணை ஒரு கட்டுத்தரை வச்சு நடத்தணும் அப்படின்னா தனி ஒரு இல்லத்தரசியா நீங்க வந்து சாதிச்சுட்டு இருக்கிறது பெருமைக்குரிய விஷயம். பட் எல்லாருனாலும் இது சாதிக்க முடியுங்களா? வீட்டுல இருக்கிற பெண்கள் செய்யலாமா, இல்ல குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு வேணுமா? அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. நம்ம தனியாளா செய்யறோம் அப்படின்னாலும் ஃபேமிலியோட சப்போர்ட் கண்டிப்பா வேணுங்க. அவங்க கொஞ்சம் நம்ம கை தூக்கி விட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும். செய்ய முடியாதுன்னு எதுவும் கிடையாது. கண்டிப்பா செய்யலாம். பெண்கள் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். கண்டிப்பா. அக்கா, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெட்டைகளை வந்து தனிப்பட்ட முறையில செலக்ட் பண்ணி சேவல்களுக்கு வந்து பிரீடிங்க்கு போடுறேன்னு சொன்னீங்க. இப்ப வந்து சேவல் வேற ஒரு லைனேஜா இருக்கலாம், பெட்டை வந்து வேற ஒரு லைனேஜ் இருக்கலாம். அப்ப ரெண்டையும் போடும்போது இறங்குற குஞ்சோட குணாதிசயம் எப்படி இருக்குங்க? பாத்தீங்கன்னா சேவலோடது பாதி இருக்கும். சரிங்க. அதாவது பொட்டக்கோழியோடது பாதி இருக்கும். சரிங்க. அந்த ரெண்டோட குணாதிசயம் சேர்ந்துதான் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயோட குணாதிசயம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு வைங்களேன். அதிகமா இருக்கும். பொட்டக்கோழியோட குணாதிசயம் அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். உருவத்துல வந்து தகப்பன் எடுத்துக்கும். சரிங்க. ஆனா குணாதிசயம் தாயோடதான் இருக்கும். ரெண்டு வேற வேற நிறங்கள்ல வந்து கோழிகளை வந்து பிரீடிங் பண்ணும்போது இறங்குற குஞ்சு எந்த கலர்ல பிறக்கும்? தாயோ இருக்குமா, தகப்பனா இருக்குமா, இல்ல ரெண்டு கலந்து இறக்குமா? ரெண்டு கலந்துதான் இருக்கும். புது புது நிறங்களா தான் வரும். கண்டிப்பா வரும். நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரியும் பண்ணிட்டு நிறத்துக்கு நிறமும் சூஸ் பண்ணி போடுறோம். அது போக தனிப்பட்ட முறையிலையும் போடுறோம். சரிங்க. அக்கா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்லயே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். அந்த கேள்வி இப்ப கடைசியா வீடியோட இறுதியில் நான் கேட்கிறேன். எத்தனை கோழிகள் ஆரம்பிச்சீங்க? எவ்வளவு முதலீட்டுல இந்த பண்ணை ஆரம்பிச்சீங்க? முதல் முதலீடு நாங்க அதிகமா எதுவும் போடலீங்க. குறைஞ்சது பாத்தீங்கன்னா 2 கோழி 3 கோழியில தான் ஆரம்பிச்சது. எதுக்காக அப்படின்னா எங்களோட உணவு தேவைக்காக தான் வளர்த்த ஆரம்பிச்சோம். அது அப்படியே காலப்போக்குல போக வெளியில கேக்குறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. ஏன் இதை நாம ஒரு தொழிலா பண்ணக்கூடாது, மத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் நாங்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி இப்ப இந்த அளவுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஒரு தோராயமான ஒரு மதிப்பு அப்படின்னா நம்ம பண்ணையோட மதிப்பு எவ்வளவு சொல்லலாங்க? இது வந்து நாங்க மதிப்பு சொல்ல முடியாதுங்க. மதிப்புன்னு பார்த்தா எங்களோட உழைப்பு தான் இதுக்கு மதிப்பு. அதுதான் இதோட மதிப்பு இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பா. சரிங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது ஒரு 2 கோழி 3 கோழியில ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோழி பண்ணையா, அதாவது ஒரு கட்டுத்தரையா வந்து உருவாக்கி இருக்கீங்க. அதுல உங்களோட பங்கு பெரும்பான்மையா இருக்கு அப்படிங்கிறது சந்தோஷப்படக்கூடிய விஷயங்க. இப்போ உங்களை மாதிரி ஒரு இல்லத்தரசியானவங்க இந்த மாதிரி ஒரு கட்டுத்தரையோ இல்ல ஒரு கோழி பண்ணையோ பெருவடை பண்ணையோ அமைக்கணும்னாவோ இல்ல புதுசா இந்த தொழிலுக்குள்ள வரணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும்? அட்வைஸ்னு பார்த்தா நீங்க எடுத்த உடனே அதிக முதலீடு போட்டு எந்த ஒரு இதையும் செய்யறாதீங்க. சின்ன ஒரு கொஞ்சோண்டு இடத்துல ஒரு 2 கோழி 3 கோழி வளர்த்தி பாருங்க. உங்களுக்கு அதுல ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எடுத்த உடனே ஒரு காட்டை வாங்கி இடத்த வாங்கி 10 லட்சம் 20 லட்சம் போட்டு கோழிகளை வாங்கி அந்த மாதிரிலாம் அதிகம் பண்ண வேண்டாம். ஏன்னா சீதோஷண நிலை மாறும்போது எது வேணாலும் நடக்கும். நம்ம எதுவுமே அனுபவம் ரீதியா கத்துக்கிறது ரொம்ப லேட் ஆகும். அதனால சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு
கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. கட்டாயமாக்கா. கடைசியா ஒரு இந்த மாதிரி நிறைய பண்ணையாளர்கள் புதுசு புதுசா பண்ணை ஆரம்பிக்கிறாங்க, நிறைய எஃபர்ட் போடுறாங்க, முதலீடும் அதிகமா போடுறாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆயிடுறாங்க, ஒரு நஷ்டம் அடைஞ்சிடறாங்க, இல்ல ஒரு நோய்வாய்ப்பட்டு அந்த பண்ணையவே வந்து நிறுத்தக்கூடிய சூழ்நிலை ஆகுது. அந்த மாதிரி என்னைக்காவது நமக்கு அந்த ஒரு கசப்பான அனுபவம் வந்திருக்கா? இல்ல அப்படி வந்துருந்துச்சுன்னா அதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வந்தீங்க? அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா இருந்திருக்குங்க. சரி. ஒரு தடவை இல்ல, 2, 3 தடவை நாங்க அந்த மாரி எல்லாம் கஷ்டத்த அனுபவிச்சிருக்கிறோம். சரிங்க. ரொம்ப கீழ அடிபாதாளத்துக்கும் போயிருக்கிறோம். சரிங்க. இருந்தாலும் நாம அத வந்து விடக்கூடாது அப்படின்னு நாங்க கஷ்டப்பட்டு மறுபடியும் முன்னேறி சரி. மேல வந்திருக்கோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. புதுசா பண்ணை ஆரம்பிக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு நெத்தியடியான பதிலா இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்ல. கண்டிப்பா. அக்கா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கட்டுத்தரையை பத்தியும் அதை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இப்ப எந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம், அதுல உங்களோட பங்கு என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் ரொம்ப விரிவா நம்ம வியூவர்ஸ்க்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களோட இந்த கட்டுத்தரையானது மென்மேலும் வளரணும், இன்னும் வந்து அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா என்னோட வாழ்த்துக்களை ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. ரொம்ப நன்றி. யார் தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சொன்னதுதான், நல்லபடியா பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.